ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாருங்கள், கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கிய கடவுள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யெரொபெயாம் 2 பொன் கன்று குட்டிகளை செய்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 முதல் 32 மற்றும் அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33 முதல் 34 முடிய. அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன்
தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவும் இன்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமர்ந்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்து அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து
கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்பெற்ற ஒரு பிரான்ஸ் நாட்டு எழுத்தாளர் கல்கத்தா மாநகரை வைத்து ஒரு புத்தகம் ஒன்றை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு இதுதான். சிட்டி ஆஃப் ஜாய் என்று எழுதப்பட்ட அந்த நூலில் தான் ஒரு தெரு ஓரமாக நடந்து போவதாகவும் தனக்கு எதிராக ஒரு பெண்மணி, அதாவது 18 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி நடந்து வருவதாகவும் அந்த காட்சி அமைந்திருக்கிறது. அந்த பெண்மணி மிகவும் சோர்வுற்று தளர்ந்த நடையோடு வேலை செய்த களைப்பிலே அவர் வந்து கொண்டிருப்பதை இவர் பார்க்கின்றார். இப்படி அந்த பெண்மணி வருவதை பார்த்த உடனே தன்னிடம் இருந்த ஒரு பிஸ்கட்டை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுக்க வேண்டும் என விரும்பி அந்த பெண்மணியிடத்திலே கொடுத்தார். அவள் நிச்சயம் பசியோடு மிகுந்த வேதனையோடு தான் வருகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டதனால் அந்த செயலை செய்தார் அந்த மனிதர். அந்த பெண்மணியும் ஒரு பிஸ்கெட்டை பெற்றுக்கொண்டாள். நிச்சயம் ஒரு பிஸ்கெட் அவளுக்கு பத்தவே பத்தாது, அது போதுமானதாக இருக்காது, அவருடைய பசியை நிச்சயம் தீர்க்காது. ஆனாலும் அந்த செயலை நாம் இந்த இடத்திலே கூர்மையாக உற்று நோக்க வேண்டும். ஒரு பிஸ்கெட்டை பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி என்ன செய்தாலாம், நேரடியாக சென்று நலிந்த நிலையிலே எலும்பும் தோலுமாக சாக கிடக்கின்ற ஒரு நாய்க்கு பாதி பிஸ்கெட்டை பிட்டு அந்த நாய்க்கு அவள் கொடுத்தாராம். இதை பார்த்தவுடன் கலங்கி போயிருக்கிறார் அந்த மனிதர். இந்த நிகழ்வை ஆழமாக தன்னை பாதித்த ஓர் நிகழ்வாகவே அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் அப்பம் பலுகிய நிகழ்வு. அது அப்பம் பலுகிய நிகழ்வு அல்ல, மாறாக அப்பம் பகிர்ந்தளித்த நிகழ்வு. ஏனென்றால் ஒருவரிடம் இருந்த ஒரு சிறு அப்பத்துண்டுகளை எடுத்து பகிர்ந்து கொடுத்ததினால்தான் அந்த இடத்தில் இருந்த ஏராளமான மக்களுக்கு பசியாற்றக்கூடிய உணவாக அது மாறியது. நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, எத்தனை பேரோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த செய்தியைத்தான் இன்றைக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது இறைவார்த்தை. ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லும்போது, இன்றைக்கு பரிவு கொள்ளக்கூடிய நிலையில், இரக்கப்படக்கூடிய நிலையில், கருணை உள்ளத்தோடு அணுக வேண்டிய நிலையில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் சென்று நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும், மனதார அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதையே சுட்டிக்காட்டுகிறது இறைவார்த்தை. ஆம், எப்பொழுது நம்மிடத்தில் சிறிய தொகையாகவோ சிறிய பொருளாகவோ அல்லது சிறிதளவே நம்மிடத்தில் இருக்கிறது என்றாலும் கூட கடவுளால் அவற்றை பெரிதாக மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த இடத்தில் சிறு அப்பத்துண்டுகளை, சிறு மீன் துண்டுகளை பெரிய அளவில் மாற்றக்கூடிய வல்லமையாய், ஆசீர்வாதமாய் அது மாறுகிறது. என்னிடத்தில் என்ன இருக்கிறது, நிச்சயம் அதை நான் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தால் அதை ஆண்டவர் பல மடங்கான ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதுதான்
இன்றைய விவிலியத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தி. அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகம் சொல்லுகிறது, சாலமோன் அரசர், ஞானத்தை பெற்ற ஒருவர், சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தவருடைய ஆட்சி இரண்டாக பிரிகிறது. ஏனென்றால் அவர் செய்த பாவம், தவறு, கடவுளுக்கு எதிராக சென்ற அந்த தருணம் அவருடைய நாட்டையே சீர்குலைத்து அவருடைய நாடு இரண்டு துண்டாக பிரிந்து போகிறது. அவருடைய மகனுக்கு ஒரு இடமும் அவருடைய பணியாளன் ஒருவனுக்கு மற்றொரு இடமுமாக பிரிந்து போகிறது. ஜெருசலேம் நகரமானது ரெகபேயாம் இடத்திலும், யூதா நகரமானது எரோபாவாம் இடத்திலும் செல்கிறது. எரோபாவாம் யாருடைய அரசன் என்றால் சாலமோனுடைய மகனாக அவன் இருக்கிறான். எனவே யூதா பகுதி அவனிடத்தில் வந்து சேருகிறது. ஆனால் மக்கள் எல்லோரும் எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுவது, அங்கு வழிபடுவது என்பதை பார்க்கின்ற எரோபாவாம் பொறாமைப்படுகிறான். ஒருவேளை மக்கள் எல்லோரும் அந்த இடத்திலே சென்று அவர்களை சார்ந்தவர்களாக மாறிவிட்டால் நாளைக்கு நம்முடைய அரசாட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதனால் இவன் 2 பலிப்பீடங்களை கட்டி அந்த இடத்திலே தன்னுடைய பணிகளை துவங்குவதை பார்க்கிறோம். பெத்தேலிலும் தான் என்கிற பகுதியிலும் 2 பலிப்பீடங்களை அமைத்து அந்த இடத்திலே பொன்னாலான கன்றுக்குட்டிகளை செய்து வைத்து வழிபடுமாறு மக்களை அனுமதிக்கிறான். கடவுளுக்கு எதிரான பாவ செயலில் ஈடுபட்டதினால் அன்பிற்குரியவர்களே, மிக பெரும் ஆபத்து அந்த நாட்டுக்கு ஏற்பட்டது. பல மடங்கு அவர்கள் துன்பங்களை, வேதனைகளை அனுபவிக்க தொடங்கினார்கள். ஆம், கடவுளின் திருவுளம் எது என்பதை ஒருவர் உணர்ந்து கொண்டால் நிச்சயம் இப்பேற்பட்ட பாவ செயல்களில் ஈடுபடுவது குறைந்து போகும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நேர்மையானவர்களாக வாழ அழைக்கிறார். அன்பு கொண்டு, பரிவு கொண்டு, இரக்கத்தோடு வாழ அழைக்கிறார். அந்த இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற நல்லுள்ளம் படைத்தவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் அவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக
இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. ஏனெனில் வெறும் கையருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மைகளால் நிரப்பினார். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே நீயே, தமியோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீயே, தமியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாய் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.